வணக்கம். நேற்று கூறிய சிவபுராணத்தில் ஒரு சிறு வார்த்தை பிழை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஏற்கனவே கூறியது போல் பிக் பேங் தியரி, black hole theory, the world is infinite, limitless. அதாவது ஒரு எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0, 1, 2, 3 எழுதி கொண்டே போகிறோம். இயல் எண்கள், முழு எண்கள், ஒற்றை எண்கள், இரட்டைப்படை எண்கள், இரட்டை எண்கள். இங்கிலீஷில் integers, natural numbers, odd numbers, even numbers. இது மாதிரி எந்த நம்பர், ப்ரைம் நம்பர்ஸ், இது மாதிரி எந்த நம்பர் எழுதினாலும், எந்த எண் எழுதினாலும் அது எழுதிக்கிட்டே போகலாம். எங்கேயா போய் நிறுத்த முடியுமா? ஒரு லிமிட்லெஸ், எத்தனை நம்பர் வேணா எழுதிக்கிட்டே போகலாம். அதுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. கணிதத்துறையில் அதிகமாக உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை இன்ஃபினிட்டி. இயற்பியல் துறையிலும் கணித துறையிலும் அதிகப்படியாக உபயோகப்படுத்தப்படும் வார்த்தை இன்ஃபினிட்டி. எல்லை இல்லாத ஒரு விஷயம். எண்ணும் எல்லையும் சேர்ந்து சொல்கிறார்கள். எண்ணிலும் நிறைந்திருப்பவன். எத்தனை விஷயம் எண்ணினாலும் அதில் இருப்பவரும் சிவபெருமான். இந்த எல்லையே இல்லாத இன்ஃபினிட்டி என்ற விஷயத்திலும் இருப்பவர் சிவபெருமான். அழகான கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி. கண்ணுதலான், நுதல் என்றால் நெற்றி, நெற்றியில் கண் வைத்திருப்பவர் சிவபெருமான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி. எண்ணுதற்கு எட்டா எழில் ஆர் இறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய், எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர், பொல்லா வினையேன் புகழும் ஆறு செய்து அறியேன். இதில் உள்ள எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே அப்படிங்கிற ஒரு வரி வருது. எண்ணிறைந்து எல்லை இல்லாதானே, எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனையிலும் இருப்பவன். எத்தனை நீங்க எண்ண முடியும், எத்தனை விஷயத்த நீங்க கவுண்ட் பண்ண முடியும், அது எல்லாத்திலையும் நிறைந்திருப்பவர் சிவபெருமான், கடவுள். எல்லை இல்லாதானே, எல்லை இல்லாத இன்ஃபினிட்டியும் அப்படிங்கிற விஷயமும் கடவுளே. அதே மாதிரி இந்த பிளாக் ஹோல் தியரி என்பது இந்த பூமியை போன்றும் இல்லாது சூரியனை போன்றும் ஒரு முழுமையான ஒரு வடிவம் பெறாத ஒரு அமைப்பு. நீர் சூழல் போன்று, நீரில் உள்ள ஆற்றிலோ அல்லது கடலிலோ உள்ள சுழற்சி, வால்பூல் என்று சொல்லக்கூடிய இந்த நீர் சூழல் போல ஒரு அமைப்பு. இன்று வரையிலும் முழுதாக யாராலும் விளக்க முடியாத ஒரு
புதிராக இருப்பது பிளாக் ஹோல் தியரி. ஏகப்பட்ட வடிவங்களும் அதற்குரிய விளக்கங்களும் கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்று வரையிலும் கணிதபூர்வமாக மிகவும் அறிவியல் பூர்வமாக என்னவென்று அறியாத ஒரு புதிராக இருப்பது பிளாக் ஹோல் தியரி. அதாவது அதில் புவியீர்ப்பு விசை போன்ற ஒரு விசை உள்ளது. அது எல்லாவற்றையும் இழுத்து கொள்ளக்கூடிய திறன் உள்ள வெற்றிடம் என்றும் சொல்ல முடியாது. அதற்கென்று ஒரு பவுண்டரி என்று ஒன்று, எல்லை என்று ஒரு சிறிய ஒரு நீர் சூழல் யோசித்து பாருங்கள். அது போன்ற ஒரு உருவத்தை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நீரை சுழற்சியாக இழுத்து கொண்டே உள்ளே செல்கின்ற நீர் சூழல் போன்று பிளாக் ஹோல் தியரும் கிட்டத்தட்ட அதே போன்று அமைந்துள்ளது. அதன் உள்ளே ஒளியையும் வாங்கிக் கொள்ளும் ஒரு வட்டமான ஒரு நீர் சூழலை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்குள்ளே இருப்பது கருப்பான ஒரு விஷயம். அதற்குள் எது சென்றாலும் அது இழுத்துக் கொள்ளும் கூடிய திறனை பெற்றுள்ள புவியீர்ப்பு விசையை போன்று ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டுள்ள ஒரு விஷயம். அந்த கருப்பான அந்த ஒரு விஷயத்தில் துன்னிருள், அதிகப்படியான ஒரு இருள், துன்னிருள் போன்ற ஒரு விஷயம் அதில் ஒளியையும் இழுத்துக் கொள்கிறது. ஒளியையே இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். இந்த பிளாக் ஹோல் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல எதுவுமே இல்லை அப்படின்னு, அதுக்குள்ள போச்சுன்னா அது என்ன ஆச்சு, அது உள்ள இழுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியல. அது உள்ள எல்லாம் இருக்கா இல்லையா, யாவையுமாய் அல்லையுமாய். சோதியனே துன் இருளே, தோன்றா பெருமையனே. இதுதாங்க பெரிய விஷயம். சோதியனே லைட், துன்னிருளே, இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற விஷயம் பிளாக் ஹோல். தோன்றா பெருமையினே, இதுல இருந்து என்ன தோன்றி இருக்கு அப்படின்றது, அதாவது இதுதான் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல இருந்து என்னென்ன வந்தது, தோன்றா பெருமையனே. இது போல இன்னும் நீங்கள் படித்து உள்நோக்கும் பொழுது அறிவியல் முறைப்படி உள்ள விஷயங்கள் அனைத்தும் அதிகப்படியாக விவாதிக்கப்பட்டுள்ளது, விளக்கப்பட்டுள்ளது. நுண்ணுணர்வே நோக்குதற்கரிய நோக்கே நுணுக்கு. ஒரு சட்டில் விஷயத்தையும் அதிகமா அலசி ஆராய்ஞ்சு அதை ரொம்ப மேம்போக்கா சொல்லாம உள் அர்த்தத்தோட சொல்லியிருக்காங்க. அறிவியல்ல எந்த அளவுக்கு இது, இந்த சிவபுராணம் எழுதிய காலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்,
அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் இத்தகைய விஷயங்களை மிக அழகாக கணித்து வைத்திருந்திருக்கிறார்கள். வேதம் தோன்றிய காலத்திலேயே எல்லா விதமான கோள்கள் பற்றியும், வானசாஸ்திரம், எண்கணிதம் அனைத்தும் வேத காலத்திலேயே மிக அழகாக விளக்கமாக கூறப்பட்டுள்ள விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாடல்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு இருந்த அறிவியல் புலமையும், கடவுளை பற்றிய புரிதல் எந்த அளவுக்கு அறிவியலையும் கடவுளையும் ஒன்றாக இணைத்து எல்லாமே கடவுள்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா அறிவியலை வைத்தே சொல்லியிருக்கிறார்கள். சோதியனே துன்னிருளே, நள்ளிரவில் நட்டம் பயின்ற கூத்தனை, நள்ளிரவில் நட்டம் பயின்ற கூத்தன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஒரு அழகான ஒரு வரைபடம் ஞாபகத்துக்கு வருகிறது. மணியன் செல்வம் அவர்கள் வரைந்த அற்புதமான ஒரு ஓவியம் அது. நள்ளிரவில் சிவன் ஆடும் பொழுது, தாண்டவம் புரியும் பொழுது ஒரு அழகான ஒரு படம் அது. இந்த இருட்டுக்குள்ள அந்த சிவனை அழகா வரைஞ்சிருப்பாரு அவர். அந்த புகைப்படம் எனக்கு திரும்பவும் கிடைத்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை வெளியிடுகிறேன். திரு மணியம் செல்வம் அவர்கள் வரைந்த அற்புதமான ஓவியம் ஆனந்த தாண்டவம். நள்ளிரவில் தெரியவில்லை ஓவியர் அவர்கள் எப்படி அதை யோசித்து வரைந்தார்கள். ஒருவேளை அவர் சிவபுராணம் படித்து, இல்லையெனில் நிறைய இலக்கியங்களில் சொல்லப்பட்டுள்ள விஷயம் நள்ளிரவில் நட்டம் பயின்ற கூத்தன். இது பல இடங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதை அவர் அழகாக வரைந்திருப்பார். இருட்டில் ஒளி கீற்றாக சிவபெருமான் நடனம் புரியும் அந்த வரைபடம், இந்த வரிகளை படிக்கும் பொழுது அந்த வரைபடம் கண்ணிற்கு எதிரே தோன்றியது. 2008 2009 சரியாக எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த வருடம் வாங்கிய ஒரு அவருடைய வெளியீட்டில் அவருடைய வரைபடங்களின் தொகுப்பு, அதில் ஒன்று நான் வாங்கியது சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம். நள்ளிரவில் நட்டம் பயின்ற கூத்தனை அவர் அழகாக அந்த இருட்டில் துன்னிருளில் ஒளிக்கீற்றாய் சோதியனாய் ஒளிக்கின்ற அந்த புகைப்படம், அரிய புகைப்படத்தை அனைவரும் காண வேண்டும். மிக அழகாக வரைந்திருப்பார். மணியம் செல்வம் அவர்களின் அவருடைய பொற்கரங்களில் வரைந்த கடவுளர்களின் வரைபடங்கள் கடவுளை நேரடியாக மனதிற்குள் கண்ணின் வழியாக சிற்பங்கள் ஒரு கோவில் உள்ளே எப்படி நமக்கு காட்சி தருகிறதோ அது போன்று திருமணியம் செல்வம் அவர்களுடைய வரைபடங்கள் அதே போன்ற உணர்வை அளிக்கும். எனக்கு தெரிந்த அவருடைய பெயர் மணியன் செல்வம். தவறுதலாக கூறியிருப்பின் மணிக்கோள். மாசை என்று
அவருடைய அனைத்து ஓவியங்களில் கையொப்பம் இட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஓவியத்தை நான் வாங்கிய வருடம் கிட்டத்தட்ட 2008 2008 முதற்கொண்டு 2009 வரை. அந்த வருடம் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த படம் எனக்கு நன்றாக ஞாபகத்தில் உள்ளது. நள்ளிரவில் நட்டம் பயின்ற அழகிய சிவனின் ஆனந்த தாண்டவம், துன்னிருளில் ஒளிக்கீற்றாய் சிவனின் உருவம் வரையப்பட்டுள்ள அந்த அழகான மன்னிக்கவும் வரைபடத்தை அனைவரும் காண வேண்டும். திருப்பியும் அந்த பிளாக் ஹோல் தியரிக்கு வருவோம். இதுல சொல்றாங்க அல்லை யாவையுமாய் அல்லையுமாய். அதில் தான் அந்த பிளாக் ஹோல் கான்செப்டே அதுதான். அது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, எல்லாமே உள்ள எல்லாமே போயிடும், இழுத்துக்கும். யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே. அந்த வெளிச்சமும் அவருதான், அந்த இருட்டும் அவருதான். அப்படிப்பட்ட பிளாக் ஹோல் சிவபெருமானோட ஒரு விஷயத்தோட ஒத்து போறது. ஒருவேளை அந்த சயின்ஸ் புரிஞ்சு அவங்க சொல்லியிருக்காங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த இருட்டையும் வாங்கிக்கிறது, ஒளியையும் வாங்கிக்கிறது, எதை போட்டாலும் வாங்கிக்கிறது, எல்லாமாவும் இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரியும் இருக்கு. அதுதான் பிளாக் ஹோல். அதே மாதிரி இன்ஃபினிட்டி அப்படிங்கிற கணித துறையிலும் இயற்பியல் துறையிலும் அதிகமாக பயன்படுத்தப்படும் வார்த்தை இன்ஃபினிட்டி. எண்களும் முக்கியம். எண் என்ப, எண்ணெய் எழுத்தென்ப, இவை இரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறும் புக்ஸ் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா வெறும் எழுத்துக்களை மட்டும் கூட்டி படிக்கிறது இல்லை, எண்ணுங்கிறதும் முக்கியம், கணக்குன்றது ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கை கல்வி அதிகாரத்தில் அவர் அழகாக விளக்கி இருக்கிறார். அதுபோல இதுல சொல்லப்பட்ட அந்த பாடல் எண்ணிறைந்த எல்லை இல்லாதானே, இந்த கண் முதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி அப்படிங்கிற அந்த பேராகிராஃப்ல இந்த வரிகள் வருகிறது. எண்ணுதற்கு எட்டா எழிலார் கரை எழிலார் இறைஞ்சி. ஸோ இமேஜின் நீங்க பண்ண முடியாது. முதல்ல அப்படி பண்ணாலும் இந்த எண் நிறைந்து எத்தனை விஷயத்த கவுண்ட் பண்ணாலும் அதிலும் நிறைந்து எல்லை இல்லாதானே, இன்ஃபினிட்டி அப்ப எண் எல்லை ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அது கணிதத்திலும் இயற்பியலிலும் அதிகமாக அந்த தொடர்பு விளக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அறிவியல், கணிதவியல் இவற்றை கூறி, முக்கியமாக சிவபுராணம் அழகாக விளக்கியுள்ளது. காலசக்கரம், துவைத்தம், அத்வைத்தம், பிளாக் ஹோல் தியரி, இன்ஃபினிட்டி, நம்பர்ஸ் அண்ட் இன்ஃபினிட்டி, இவற்றையும் புகுத்தி கடவுள் நீங்க என்ன அறிய முற்படுகிறீர்கள்? அறிவியலிலும் கணிதத்திலும் எத்தனையோ நம்ம இருக்கிறதே தான் எடுத்து போட்டு அதுல இருந்து தான் டிரைவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு எல்லா சொல்யூஷன்ஸும். ஏற்கனவே வானசாஸ்திரம் முதற்கொண்டு கணித சாஸ்திரம் அனைத்தையும் வேத காலத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ள விஷயம். வேத கணிதம் முற்காலத்திலேயே
எழுதப்பட்டுள்ள விஷயம் அது. எல்லா விஷயமும் விளக்கப்பட்டுள்ள விஷயங்களில் கடவுளை வைத்து இதில் எவ்வளவு அழகாக எல்லாமே ஒருங்கிணைந்து இருக்கிறது. வேதம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. நீ கடவுளே, நீதான் வேதம், நீதான் எல்லை, நீதான் என், நீதான் சோதி, நீதான் துன்னிருள். எல்லா விஷயமும் ஏகன் அநேகன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் அழகாக அந்த அறிவியலையும் கணிதத்தையும் உள்ளே புகுத்தி இதுலேருந்து கடவுளை பிரிக்கவே முடியாதுன்ட்டு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நம்ம அது என்ன ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லை எதுக்கு அதை ப்ரூவ் பண்ண முற்படுறோன்றது தெரியல. அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலேருந்து இதெல்லாம் பிரிக்க முடியாது, இதெல்லாம் இருக்காரு கடவுள் அப்படின்ட்டு ஏற்கனவே முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு சிவபுராணம் முதல் தொகுப்பில் உள்ள பாடல்களில் இத்தனை விஷயம் வருகிறது. மிகவும் ஆச்சரியத்திற்குரிய விஷயம். அதுபோன்று திருப்பாவை பல வகையான விஷயங்களில் நம்முடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை மட்டுமல்லாது இறைவன் பால் வைத்திருந்த அன்பும், டிவோஷன், டெடிகேஷன், அது நீங்க பார்க்கும்போது பாடல்களில் தெரிகிறது. எந்த அளவுக்கு அவர்கள் எந்த அளவுக்கு அவங்க எவ்வளோ அறிவுபூர்வமா அதை யோசிச்சிருக்காங்க. இதை எழுதினவங்க சும்மா ஏதோ பார்த்து என்னத்தையோ கடவுளே நீ இப்படி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா எப்படி இந்த மாதிரி ஒரு வரிகள் இருக்க முடியும்? அப்ப ஏற்கனவே அந்த அளவுக்கு அறிவு புலமா இருந்திருக்கு, அதை பத்தி பேசி இருந்திருக்கிறார்கள், ஆராய்ந்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வேதங்கள் அனைத்தையும், அதுல வேதங்கள்ன்ற வார்த்தையும் ஆகமம் என்ற வார்த்தையும் 2-3 இடத்துல வருகிறது. அப்ப வேதங்களை படித்து, வேதங்களை ஆராய்ந்து, வேத கணிதங்கள், வான சாஸ்திரங்களை கணித்து, அப்படிப்பட்ட ஒரு அறிவு புலமை உள்ள ஒருவர் இயற்றிய இந்த திருவாசகத்தை படிக்காமல் ஒருவர் மறைந்தால் அவர் கண்டிப்பாக அடுத்தடுத்த பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பார். ஏன்னா எல்லா விஷயமும் ஒரே நூல், அதாவது ஒரே ஒரு தொகுப்பில் சொல்லிவிட்டாரு. சயின்ஸு மேத்ஸ்ன்ட்டு எங்கெங்கோ போயிட்டு ஏதோ தியரி படிச்சுட்டு அதுக்கு எப்படி ப்ரூவ் பண்றது இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோம், அதை எடுத்து உபயோகப்படுத்துங்க, இதுதான் கடவுள், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்க. புரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காங்க. புரியாமலோ அதை பற்றி தெரியாமலோ உணராமலோ அவர்கள் உளரவில்லை. எல்லாமே கணித்து, யோசித்து, ஆராய்ந்து, ப்ரூவ் இட் அப்படின்னு சொல்றதை விட ப்ரூவ் பண்ணிட்டு அதை எழுதியிருக்காங்க. ஒரு விஷயத்தையும் நீ என் எல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 0லேருந்து ஆரம்பிச்சு போட்டுக்கிட்டே போலாம் நம்பர். எல்லைங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இன்ஃபினிட்டிங்கிற வேர்டை சொல்றோம். போயிட்டே இருக்கும்ன்றது சொல்றாங்க. அதை எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. கணிதம் இருக்கிறது, இந்த சயின்ஸ் இருக்கிறது, இயற்பியல், இப்படி பல விஷயத்த அதாவது நம்மளுடைய பிறப்பு எப்படிலாம் அந்த சுழற்சி வர்றது,
புல்லாகி பூடாகி புல்லாகி பூடாகி அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாமே வருது அதுல. கல்லாகி, கல்லு கூட அவங்க விட்டு வைக்கல. கல்லா இருக்கிறது கூட பீயிங் நான் பீயிங் சொல்லுவாங்க. ஐ எம் த பீயிங் அண்ட் ஆல்சோ ஐ எம் த நான் பீயிங். சப்ஜெக்டும் நான் தான், ஆப்ஜெக்டும் நான் தான் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அதே தான் நம் முன்னோர்களும் உணர்ந்து எழுதி இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இல்லாமும் நான் பிறந்து இழைத்தேனே. இவ்வளோ விஷயங்களை அழகாக சொல்லி ஞாயிற்கிடையாய் கிடந்து ஒரு நாயை போல கடந்த என்ன தாய் மாதிரி பரிவு கொண்டு. உறவுகள்ல சிறந்த உறவு எது? தாய். தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவு மிக சிறந்த ஒரு உறவு. தாயை விட வேறு யாரு கவனித்துக் கொள்ள முடியும்? தாயில் சிறந்த தயாபரன் தாயுமானவன். ஏகப்பட்ட விஷயங்கள். ஹரியும் ஹரனும், ஹரிஹரன் இவர்களை பிரித்து பேசினாலும் நன்மையே, சேர்ந்து பேசினாலும் நன்மையே, தனித்தனியாக விவாதித்து பார்த்தாலும் கடைசியாக நம்மளுடைய அறிவுக்கு எட்டுவது கடவுள் ஒருவரே. ஆனா இதுல ஒரு விஷயத்துல ஒரு சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சைவ முறை, வைணவ முறை, சமணர்கள், வள்ளலாரின் சன்மார்க்க நெறி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, ஜீவகாருண்யம், மாதிரி ஒரு பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாத்துலேயுமே போதிக்கப்படுகிற விஷயம் அன்பு. கடவுளை உணர்ந்தவன், கடவுளை உள்ளே உணர்ந்தவர் அன்பு எல்லோரிடத்திலும் காட்டக்கூடிய கனிவு மிகுந்த ஒரு சிறந்த புத்தா சிம்பிள் ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி ஒரு கனிவும் கருணையும் அன்பும் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு மனிதராக பார்க்கப்படுவார். இருக்கின்ற காலங்களில் எனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் எனக்கு இருப்பதிலேயே மிகப்பெரிய பேராசை அனைத்து காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள் கூறப்பட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் படித்து முடித்து விட வேண்டும். மனிதருக்கு பேராசை ஒழிக்க வேண்டும் என்ற விஷயம் ஒன்று இருக்கிறது. அதில் பேராசை அழிக்க பேராசை வேண்டும். எனக்கு இருக்கும் பேராசை உலகத்தை சுற்றி எங்கெங்கெல்லாம் அமர்ந்து இறைவனை தரிசிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் அமர்ந்து அவனுடைய புகழை பாட வாய்ப்பு கிடைத்தால் மிக்க மகிழ்ச்சி. கடவுள் அற்புதமானவர். உணரும் பொழுது அந்த ஒரு உன்னதமான நிலை வேறு. உணருவீர்கள்.
நீங்கள் உணரும்போது உங்களுக்கும் இது போன்று அனைவருக்கும் அதை பற்றி எடுத்துரைக்க தோன்றும். எனக்கு எட்டிய எனக்கு இருக்கக்கூடிய சிறிய அறிவில் எனக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறனில் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். தவறு ஏதேனும் இருந்தால் மன்னிக்கவும், திருத்தம் ஏதேனும் இருந்தால் தெரிவிக்கவும். தங்களுடைய நேரத்திற்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.